தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நாளையுடன் முடிவடைவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், மீன்பிடி தடைக்காலம் நாளையோட முடிவடைது. இதனால மீனவர்கள் மறுபடியும் கடலுக்கு செல்வதற்கு என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை மேற்கொண்டிருக்காங்க? தம்பி தமிழரசன், ஒவ்வொரு ஆண்டும் வங்கக்கடலில் மீன்பிடி தடைக்காலம் விதிக்கப்படுகிறது. குறிப்பாக ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 29ஆம் தேதி வரை இந்த தடைக்காலம் என்பது இருக்கிறது. இதற்கு காரணம் மீன் அந்த சமயத்தில் இனப்பெருக்கம் என்பதற்காக அந்த காலகட்டத்தில் மீன் வலைகள் அங்கு வீசப்பட்டால் அந்த முட்டைகள் உள்பட அனைத்துமே வந்துவிடும். எனவே இந்த காலத்தில் தடைக்காலம் விதிக்கப்படுது. அந்த சமயத்தில் ஆழ்கடல் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்ல மாட்டார்கள். அதன் பிறகு மீன்பிடிக்க செல்வார்கள். இந்த தடைக்கால சமயத்தில் குறிப்பாக மீனவர்கள் தங்கள் வலையை சரி செய்து படகுகளை சரி செய்து உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடுவார்கள். இதற்காக தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் மீன்பிடி தடைக்கால சமயத்தில் 2000 ரூபாய் மட்டுமே அவர்களுக்கு நிவாரணமாக வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த நிவாரணம் போதாது. இதை அதிகப்படுத்தணும் பல ஆண்டுகளாக கோரிக்கை உள்ளது. ஆனால் தமிழக அரசு இதுவரைக்கும் அதை செவிசாய்க்கல் சொல்லப்படுகிறது. விரைவில் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வருகிறது. நாளை இரவு அனைத்து மீனவர்களும் மீன்பிடிக்க செல்வதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். தற்போது இந்த படகில் அனைத்துமே தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. நாளை இரவு சரியாக 12 மணிக்கு பிறகு இவர்களுக்கு கடலுக்கு சென்று விடுவார்கள். இந்த மீன்பிடி தடைக்கால சமயத்தில் என்ன மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது நம்மளும் பேசுவதற்காக மீனவர் முரளி இருக்கார். அவரோட கேட்போம். இந்த தடைக்கால சமயத்தில் என்ன பிரச்சனைலாம் இருக்குது, என்ன அரசுக்கு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க? எங்களை நிவாரண தொகையை உயர்த்தி தருவதாக சொன்னாங்க. அது உடனே கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், ரெட்டிப்பு மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்கு அந்த தடைக்கால நிவாரணம் காலதாமதமாக ஆவதால அதுக்கு நாங்கள் தனியாக வட்டிக்கு நகை வச்சு அந்த கஷ்டத்தை நாங்கள் தீர்த்துட்டு அப்புறமேட்டு இந்த நிதியை எடுத்து ரொட்டேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால அது இல்லாதவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால உடனே அந்த தடை காலத்திலேயே உடனே நிவாரணம் கொடுக்கறதுக்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும். நீங்க கேட்டிருப்பீங்க, அந்த பணத்தை வாங்கி திரும்ப நாங்கள் கடன் வாங்கி தான் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். எனவே அரசு சம்பந்தப்பட்ட நேரத்தில் கொடுத்தால் எங்களுக்கு எதுவாக இருக்கும் அவர் தெரிவித்தார். அதே போல் பல்வேறு கோரிக்கைகள் இருந்து நம்மிடம் செண்பகம் என்ற மீனவருக்கு அவரிடம் கேட்போம். உங்களுக்கு என்ன மாதிரி கோரிக்கை, அரசு கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? டீசல் மானிய டீசல் 1500 லிட்டர் தான் கொடுக்குறாங்க. அது ஒரு தடவை போயிட்டு வந்தாலும் அந்த டீசல் எங்களுக்கு பத்தாது. ஒரு மாதத்தில் 5 கடல் போவேன். குறைஞ்சது 7500 லிட்டராவது செலவாகும். எங்களுக்கு ஒரு 5000 லிட்டராவது மானிய விலையில் கொடுத்தா நல்லா இருக்கும். திருச்சி தம்பி தமிழ், நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒரு முறை அதாவது ஒவ்வொரு முறையும் கடலுக்கு செல்வதற்கு 1500 லிட்டர் டீசல் செலவாகிறது. ஆனால் அரசு மூலமாக மானிய விலையில் 1500 லிட்டர் மட்டுமே தரப்படுகிறது. இந்த முறை அதை அதிகப்படுத்த வேண்டும். அரசுக்கு இதை கோரிக்கையாக வைத்தோம், தேர்தல் சமயத்திலும் கோரிக்கையாக வைத்தோம் என்ற ஒரு தகவலாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் பல்வேறு கோரிக்கைகள் இருக்காங்க. நம்மிடம் இன்னொரு மீனவருக்காக கேட்போம். நீங்கள் என்ன மாதிரி கோரிக்கை வச்சிருக்கீங்க, எத்தனை படகு வச்சிருக்கீங்க? இப்போ ஆக்சுவலாக இந்த வலை வாங்குறது கிலோ 600 ரூபாய்க்கு இது கடை வெளில வாங்குறது. இதை கவர்மெண்ட்டாக எடுத்து ஒரு மானிய கொடுத்தா எங்களுக்கு ஒரு கூட்டுறவு வங்கியுமே கொடுத்தாங்க நல்லாயிருக்கும். தானே புயல் மழை எப்பயுமே முதல்ல பாதிக்கப்படுறது கடலும் மட்டமாக தான் இருக்குது. அதனால் வருஷத்தில் இந்த வலை சேதம் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு வங்கி மூலியமாக இந்த வலை கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷப்படும். நான் எங்களோட கோரிக்கை இந்த வலை கேட்குறேன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது கடலூரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இயற்கையால் பாதிக்கப்படுது. அதனால் முதலில் பாதிக்கப்படுவது மீனவர்கள் தான். அவர்கள் வலை என்பது கடலில் அடித்து செல்லப்படுது. புயலாக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் சரி, வெள்ள சமயத்தில் அந்த இதில் படகில் இருக்கும் வலைகள் அனைத்துமே அடித்து செல்கிறது. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் புதிய வலை வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அருகிலுள்ள புதுச்சேரி மாநிலத்தில் வலை உள்பட அனைத்துமே மானிய விலையில் கொடுக்கப்படுகிறது. அதேபோல் தமிழகத்திலும் தர வேண்டும். குறிப்பாக கடலூர் மாவட்ட மீனவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் புயல் வெள்ளத்தில் பாதிக்கப்படுகிறோம். எனவே எங்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்குது. அதேபோல் மானிய விலையில் டீசல் தர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் மீன்பிடி தடைக்காலத்தில் கொடுக்க வேண்டிய அந்த நிவாரண பணத்தை தடைக்கால சமயத்திலே கொடுத்தால் ஏதுவாக இருக்கும். ஏனென்றால் அந்த சமயத்தில் நாங்கள் வேறு பணிக்கு செல்வதில்லை. வலையை சரி செய்யும் பணியும் படகுகளை சரி செய்யும் பணியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். எனவே தமிழக அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும். தேர்தல் சமயத்தில் சில வாக்குறுதிகள் சொல்லப்படுகிறது. குறிப்பாக 5000 ரூபாய் தருவதாக சொல்லப்பட்டிருந்தார்கள். அதை நிறைவேற்ற வேண்டும் என்று மீனவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. தம்பி தமிழரசன்.